தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். அரசாங்க ஊழியர்களுக்கு அதிக அடிப்படை சம்பளத்தை வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் நாட்டின் பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு அனைத்து சம்பளங்களும் கொடுப்பனவுகளும் அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். 2024-2025 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிப்பது தொடர்பாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மேற்கூறப்பட்ட மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரிக்கு பதிவு செய்யப்பட்ட அனைத்து நபர்களும் நவம்பர் 30 அல்லது அதற்கு முன்னர் தங்கள் வருமான வரி அறிக்கைகளை நிகழ்நிலையில் சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என்று திணைக்களம் அறிவித்துள்ளது. 2017 ஆண்டு 24 உள்நாட்டு இறைவரி சட்டத்தின்படி உரிய திகதியில் வருமான வரி அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட சூறாவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றிரவு அடையாளம் தெரியாத குழு ஒன்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளதால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. குறித்த வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்த வன்முறை குழு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது. இதனால் முச்சக்கர வண்டியானது முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது. மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுன்னாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருள் விலைகள் மாதந்தோறும் திருத்தப்பட்டாலும் அதன் பலன்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதன்படி பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் பேராசிரியர் வசந்த அத்துகோரல அளித்த பேட்டியில் பொதுமக்களுக்கு நன்மைகளை வழங்க சம்பந்தப்பட்ட தரப்பினர் முறையான தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் எரிபொருள் விலை திருத்தத்தால் பயனடைய வேண்டுமானால் பொது போக்குவரத்து துறையில் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்று பேராசிரியர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். விசேட அதிரடிப்படைக்கு 100 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 50 முச்சக்கர வண்டிகள் கொள்வனவு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விசேட அதிரடிப்படையின் கீழ் நாடளாவிய ரீதியில் 76 பிரதான முகாம்களும் 23 உப முகாம்களும் 14 விசேட பிரிவுகளும் செயற்பட்டு வருகின்றன. குறித்த படையணிக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை மேற்கொள்வதற்கு தற்போதுள்ள 314 மோட்டார் சைக்கிள்களில் 90% 10 வருடங்களுக்கு மேல் பழையவையாக இருக்கின்றவையால் தொடர்ச்சியாக இயந்திர கோளாறுகள் ஏற்படுகின்றன. இந்த நிலைமையினால் விசேட அதிரடிப்படையால் மேற்கொள்ளப்படுகின்ற விசேட சுற்றி வளைப்புகளை சிறந்த முறையில் மேற்கொள்வதற்கு தடையாக அது அமைந்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்ட பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயும் குழுவினால் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லஞ்சம் ஊழல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் யாமினி கமன் துஷாரவினால் குறித்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. 15ஆம் ஆண்டுக்கு பின்னர் முன்னாள் நிதி அமைச்சர் பசில் ராஜபக்ச 103 கோடி ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதாக யாமினி கமன் துஷார தெரிவித்துள்ளார். வவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் ஒன்றை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண் அவரது கணவர் மற்றும் குழந்தையுடன் நேற்று காலை வீட்டில் இருந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் பணி நிமித்தம் வெளியில் சென்றுவிட்டு மாலை வீட்டிற்கு வந்த வேளை தனது மகள் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சடலத்தின் கழுத்து பகுதியில் கூரிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டமையால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இதேவேளை பெண்ணின் கணவரும் அவரது 2 வயதான பெண் குழந்தையும் மாயமாகியுள்ளனர். இது தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்.
யாழ்ப்பாணத்தில் கடந்த காலங்களில் கைப்பற்றப்பட்ட 950 கிலோ கஞ்சா நேற்று தீயிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் மற்றும் மேலதிக நீதவான் நீதிமன்ற நியாயத்திற்கு எல்லைக்குள் கடந்த காலங்களில் பல்வேறு நடவடிக்கைகளின் போது மீட்கப்பட்ட கஞ்சா போதைப்பொருள் சான்று பொருளாக நீதிமன்றத்தில் பாரப்படுத்தப்பட்டிருந்தது. அது தொடர்பான வழக்கு விசாரணைகளை தொடர்ந்து 950 கிலோ கஞ்சாவையும் தீயிட்டு அளிக்க மன்று உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கோம்பையன் மணல் மயான மின்தகன மேடையில் கஞ்சா போதைப்பொருள் தீயிட்டு முற்றாக அளிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதவான் மற்றும் மேலதிக நீதவான் ஆகிய இருவரின் நேரடி கண்காணிப்பிலே கஞ்சா அளிக்கப்பட்டது. அனுமதி பத்திரமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட முதிரை மரக்குற்றிகள் தர்மபுரம் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி தர்மபுர பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்துக்கு நேற்று காவல்துறையினரால் மீட்கப்பட்டன. தர்மபுர காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது இவை மீட்கப்பட்டன. முதிரை மரக்குற்றிகளை காவல்துறையினர் மீட்டதுடன் அவற்றை எடுத்து செல்ல பயன்படுத்திய வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்களையும் கைது செய்தனர். வாட்ஸ்அப் வழியாக பணம் கோரும் மோசடி தொடர்பான முறைப்பாடுகள் அதிகரித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு இதுபோன்ற முறைப்பாடுகள் அதிக அளவில் கிடைத்துள்ளதாக அதன் உதவி போலீஸ் அधीक्षक WG நெட்சஸ்ரீ தெரிவித்தார். வாட்ஸ்அப் குழுக்களை பயன்படுத்தும் போது இந்த மோசடிகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். நுவரெலியா வட்டவளை நகர மத்தியில் காரொன்று மின்னழுத்த மின்கம்பி அமைப்பில் மோதி விபத்துக்குள்ளாகியது. குறித்த விபத்தானது நேற்று அதிகாலை 12:15 மணியளவில் இடம்பெற்றது. இதன்போது கார் மற்றும் உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு கடுமையாக சேதமடைந்துள்ளது. அதிவேகமாக பயணித்த கார் வீதியோரத்தில் அமைக்கப்பட்டிருந்த உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பின் கான்கிரீட் கம்பத்தில் மோதியதில் வாகனம் நின்றுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வாகனங்களுக்கான வரி அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் உபதலைவர் அரோஷியா ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்தில் ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட போகும் மாற்றங்கள் தொடர்பில் ஊடகங்கள் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். வாகன இறக்குமதிக்கான வரி கட்டமைப்பை மாற்றப்போவதாக தெரிய வந்துள்ளது. வாகன இறக்குமதியாளர்களாக நாம் முக்கியமாக கேட்க வேண்டிய விடயம் என்னவென்றால், வாகன இறக்குமதிக்கான வரி அதிகரிக்கப்பட்டால் வாகனங்களின் விலை மேலும் அதிகரிக்கக்கூடும். அப்போது வாகன கொள்வனவு குறைவடைந்து நமது தொழில் பெரும் பாதிப்படையக்கூடும் என்று தெரிவித்தார். முல்லைத்தீவு முள்ளியவளையில் உள்ள 59வது படைப்பிரிவு முகாமில் கைவிடப்பட்ட கட்டடத்தின் செங்கல் சுவர் இடிந்து வீழ்ந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் மேலும் 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. குருநாகலைச் சேர்ந்த 24 வயதுடைய ராணுவ வீரரே உயிரிழந்துள்ளார். சம்பவம் இடம்பெற்ற போது உயிரிழந்த ராணுவ வீரரும் காயமடைந்த 3 ராணுவ வீரர்களும் விறகு சேகரித்துக் கொண்டிருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். வீதி விபத்துகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் மரணங்கள் மற்றும் பாதிப்புகளை குறைத்து வீதிகளை பயன்படுத்தும் அனைவருக்குமான பாதுகாப்பான மற்றும் எப்போதும் சமமான வீதிச் சூழலை உருவாக்குவதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளின் தர பண்புகளை அதிகரித்தல், பாதுகாப்பான வாகனங்கள் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தல், குறித்த வாகனங்களை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த நோக்கங்களுடன் கூடியதாக தயாரிக்கப்பட்டுள்ள வீதி பாதுகாப்பு செயற்பாட்டு திட்டம் 2025 தொடக்கம் 2026 அமல்படுத்துவதற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. காலியில் அம்பலாங்குடி நகரசபைக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் அம்பலாங்குடி நகரசபையின் உறுப்பினர் இல்லை என காவல்துறை ஊடக பேச்சாளர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில், அம்பலாங்குடி நகரசபைக்கு அருகில் நேற்று காலை 10:30 மணியளவில் வெள்ளை நிற காரில் சென்ற இனம் தெரியாத சில நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளனர்.
துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் பலப்பட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் அமலாங்குடி நகர சபையின் உறுப்பினர் என போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.